ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி ரோஸும் சாமந்தியும் வச்சு வரி மாலை போட போகிறோம். அது எப்படி போடலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி 2 நார் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாரும், அதே மாதிரி இன்னொரு நாரும் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த நார் இங்கே வைக்கிறோம். பக்கத்தில் வச்சு இப்போ நைஸாக ஒரு நார் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிறோம். நம்ம சாமந்தி வச்சு கட்டிக்கலாம். சாமந்தி இந்த மாதிரி வச்சுங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு இப்படி ஒரு கட்டு இப்படி வைங்க, வச்சுட்டு இப்படி ஒரு கட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை வரும். 4 பூ 5 பூ அந்த மாதிரி வரும். அது நம்ம போடுற கிணத்தை பொறுத்தும் நம்ம போடுற அந்த ஆளோட கையை பொறுத்தும் வரும். இப்படி வச்சுக்கிறோம். பூ வச்சுட்டு இந்த காம்பு மேலே பூ வைக்கணும். இந்த காம்பு மேலே இந்த பூவை வச்சு இப்படி கட்டு போடணும். இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த மைக்கில் தான் பேசிகிட்ருக்கோம். மைக் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் லோவாக கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படி வச்சு இப்படி கட்டு போடணும். இதே தான் வைக்க போகிறீங்க, கட்டு போட போகிறீங்க. ஒரு 3 லைன் வாழ்த்திக்கலாம். 3 லைன் 4 லைன் நம்ம இஷ்டம் போல் வாழ்த்திக்கலாம். இது வைக்கிறோம், கட்டு போகிறோம். இப்போ நாம் 4 லைன் வாழ்த்திட்டோம். இப்போ நம்ம 4 லைன் வாழ்த்திட்டோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரோஜா வச்சுக்கிறோம். ரோஜா அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி தான், இது உங்களுக்கு தெரியுதா, கட்டு போட போகிறோம். ரோஜா வைக்கிறோம். இதே மாதிரி ஒரு கட்டு இந்த காம்பு மேலே இது ஒட்டின மாதிரி வைக்கணும். வச்சு இது கட்டு போடணும். இது வச்சு போட்டுனே வரணும். இப்போ மறுபடியும் சாமந்தி வைக்கிறோம். சாமந்தி வச்சு அது நல்லா தெரியும். அவ்வளோதான் கட்டு. இதே மாதிரி தான் சாமந்தி வச்சு கட்டு போடணும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக வரலைன்னா பிரிச்சுட்டு போடுங்க. உங்களுக்கு போட போட சரியாக வந்துடும். இப்போ சாமந்தி ஒரு லைன் ஆச்சா, மறுபடியும் ரோஸ் ஒரு லைன் வைக்கிறோம். இதே மாதிரி தான் மாற்றி வைக்க போகிறோம். சாமந்தி ஆயிடுச்சு, மறுபடியும் ரோஸ் வைக்கலாம். எடுத்துங்க, அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ திருப்பினீங்கன்னா போதும். கை திரும்புறதுல தான் வேலையேறுது. கை திரும்பிச்சுன்னா சாதாரணமாக எல்லாருமே வந்துடும். யார் வேணால் போடலாம். சின்ன பசங்க பெரியவங்க
அப்படின்னு யாருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் போடலாம். கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ஈஸியாக போடலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் ரோஸ் வச்சுக்கலாம். ஒரு சொத்துக்கு 4 பூ வரும். சின்ன சின்னதாக அந்த 5 பூ கூட வரும். அது பூவை பொறுத்தும் நம்ம போடுற கையை பொறுத்தும் நம்ம என்ன கிணம் போடுறோமோ அதை பொறுத்தும் தான் இந்த பூ எத்தனை வரும்ன்றது அமையும். அதை பற்றி ஒன்றும் கவலைலாம் பட தேவையில்ல. இப்போ நம்ம சாமந்தி வளர்த்திக்கலாம். ஏன்னா 4 லைன் போதும். இப்போதைக்கு எனக்கு வந்து 4 லைன் போதும். நான் 4 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு லைனே ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் லைனே ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாலையை வந்து மாற்றி போட்டுக்கலாம். கலராக கூட போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக இதே மாதிரி வரியாகவே போட்டுக்கலாம். தலையிலேருந்து வால் வரைக்கும் நீங்கள் வரியாக கூட போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு முயற்சி பண்ணுங்கள். அப்படி வரலன்னாக்கா முதல்ல ஒரு முறை போடுறீங்கள்ல, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இதை பிரிச்சுட்டு மறுபடியும் போடுங்க. இதே மாதிரி போட்டு நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா ரொம்ப அழகாக வந்துடும். போட தான் வரும். ஒரே நாளில் இது வராது. நாங்களும் கற்றுக்கும் போது இந்த மாதிரி தான். ஒரே நாளில் வரல. போட்டு பிரிக்க சொல்லுவாங்க. போட்டு பிரித்து தான் இந்த மாதிரி போட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஒன்றுமே சுத்தமாக புரியாது. இந்த மாதிரி வரும். இப்போ இங்கே 2 லைன் ரோஸ் வச்சு சாமந்தி வச்சிடலாம். ரோஸ் வச்சு அவ்வளோதான். அப்படி சுற்றி விட்டிங்கன்னா அது தானாக நின்றுடும். அவ்வளோதான். 2 லைன் ரோஸ் வச்சாச்சு. இப்போ சாமந்தியை கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுக்கலாம். அகலமாக இந்த மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
இப்போ நல்லா தெரியும், க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு துண்டு போட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபைனலாக நம்மளோட மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடியில் நாரெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். வெட்டிட்டு நம்ம இப்போ தலையை முடி போட்டுடலாம். முடி போட்டாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை பொதுவாக எந்த சாமிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாமி சிலைங்களுக்கு, ஃபோட்டோவுக்கு, வீட்டில் இருக்கிற படங்களுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் போட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போடுறேன், பொறுமையாக செய்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.